நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.
இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பள்ளியில் பொருளுக்காய் நான் வெற்றி நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பள்ளியில் பொருளுக்காய் நான் வெற்றி நோக்கி ஓடுகிறேன். இயேசு ராஜாவில் இந்த வேலைக்காய் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவில் இந்த வேலைக்காய் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். ராஜாவின் இந்த வேலைக்காய் ராஜாவின் இந்த வேலைக்காய் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காய் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அருள்மறையின் பந்தய பொருளுக்காய் நான் வெற்றி நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் வெற்றி நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமகளின் பள்ளியில் பொருளுக்காய் நான் வெற்றி நோக்கி ஓடுகிறேன். நான் வெற்றி நோக்கி ஓடுகிறேன். எத்தனை வாசம் என்
கடந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சி சொல்லாம இருக்கேன். திருமண காரியத்துல மகனுக்காக நிறைய நாளைக்கு செஞ்சுட்டோம். ஒரு வாரம் வந்துச்சு. ரொம்ப நாள் அவனே வேண்டாம் வேண்டாம்னு கடந்து போச்சு. இருந்தாலும் தேவன் குறிச்ச நேரத்துல கொண்டு வருவாரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தேவன் ஒரு நேரம் வச்சுருக்காரு. நாங்கள் அன்றைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் வந்தாங்க. வந்தோட இவனாதான் சொன்னான், இதை போய் கேட்கலாமா அப்படின்னு சொன்னா நாங்கள் போனோம், பார்த்தோம். போன மாசத்துல பார்க்கும்போது எனக்கு என் குடும்பம் பிடிக்கல. நான் உண்மையதான் சொல்றேன். மகனுக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஏன்னா அங்கே போகிற சூழ்நிலை ரொம்ப ஒரு எளிமையான குடும்பம். நல்லா இருந்துதான் கஷ்டப்பட்டாங்க. அவர் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப 10 வருஷம் படிக்கிறது தேவைப்படாரு. அதனால அவனுக்கு அவர் அழுதாரு. அங்கே போகும்போது பேசுவோம். அது எளிமையை கட்டணும்னா எனக்கு அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாப்பா. பொண்ணு வந்து கொஞ்சம் குண்டா இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் பிடிக்கல. நல்லாம ஒன்றும் இல்லை. இவனுக்கு அவனுக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்சி சரின்னு சொல்லி நாங்கள் போய் வீட்டில் சொல்கிறோம் அப்படின்னா அப்பவே அந்த பொண்ணு தலையில் அடிச்சுட்டு நம்ம பார்த்தாங்க. நாங்கள் வீட்டில் வந்தோன்னா குழப்பமா இருந்தாலும் குழப்பமா இருந்தால் கூட சில விஷயங்கள்லாம் பேசும்போது எல்லாருமே அவனுக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லும்போது சரி இது தேவனுடைய திட்டமாக இருக்கும். போன மாதம் இந்த சாட்சி சொல்லியிருந்தா பிரதர் என்கிட்ட பேசியிருப்பாங்க. நான் சாட்சி சொல்லலை. அப்படி இருந்துச்சு. அப்போ அன்றைய நாட்கள் ஜெபித்துட்டு உண்டு. நிறைய பேர்ட்டையும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கேன். நாங்களும் ஜெபிக்க சொல்லியிருக்கேன். நிச்சயதார்த்தம் வரையும் நடந்துச்சு. இந்த மாதம் 10ஆம் தேதி நிச்சயதார்த்தம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தான் ஒரு கொஞ்சம் திருமண காரியங்கள்லாம் பற்றி பேசும்போதுலாம் வரதட்சணைலாம் இல்லைன்ட்டாங்க. அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லிட்டான் பையன். நிறைய பேர் சொல்றதுலாம் சொன்னாங்க. அவன் வந்து லவ் மேரேஜ் தான் கேட்டாங்க. எதுவும் இல்லை, அவங்கள பார்த்து தான் போனோம். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க பெண்ணுக்கு நிறைய கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ கொடுத்து திருமணம் நல்ல முறையில் நடந்துச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு கதை சொன்னாங்க, பொத்த பானையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது தேவன் திட்டம் அப்படின்னு நான் கருதினேன். அப்புறம் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 2 தடவை பேசும்போது அவங்க பேச்சு வந்து விலகி போன மாதிரி இருந்துச்சு. பேச்சு சரியா கொடுக்கல. நம்ம நிச்சயதார்த்தம் பேசிட்டோம். நிச்சயதார்த்தோட திருமண காரியத்தெல்லாம் பேசிக்கலாம்னாச்சு. ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை. சும்மா சிம்பிளா பேசி முடிச்சிட்டோம் நமக்குள்ளே. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு அவங்க இப்படி சொல்றாங்க என்னன்னு அவங்க ஏற்கனவே தெரியும். நாங்கள் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ளவங்க உறுப்பினர் அப்படின்னு எல்லாமே தெரியும். திடீர்னு அதெல்லாம் பேசி முடிப்பட்ட பிறகு அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துருக்க சர்டிஃபிகேட்டு திடப்படுத்தின சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. ஹாஸ்டலில் இருக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்து தெரியாது. இப்போ திடப்படுத்தல் இப்போ 2 வருஷம் நான் ஏற்கனவே என் பொண்ணு எடுக்கும்போது பற்றி பேசினேன். திடப்படுத்தல் எடுக்கணும்பா அப்போதான் திருமணத்துக்கு ஆயத்தம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதெல்லாம் எடுக்கலாமான்னு கடந்து போயிடுச்சு. அப்போ அவங்க கேட்ட உடனே எல்லாம் சொன்னாங்க, ஆமா எடுத்துட்டான்னு சொல்லி. கடவுள் விஷயத்துல நான் உண்மையெல்லாம் பேசுவேன். எடுக்கலமா அப்படிதான் சொன்னேன். எடுக்கல. ஆனா திருமணத்துக்கு முன்னாடி 6 மாசம் கழிச்சு திருமணம் வைக்கலான்னு சொன்னதுனால திருமணத்துக்கு முன்னாடி இதை ஆயத்தப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னபோது திடீர்னு இதை பத்தி சர்டிஃபிகேட்லாம் கேட்ட உடனே கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி இருந்தது. இல்லை நீங்கள் வேற பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்ட உடனே அவங்க சரி அப்படின்ட்டாங்க. உங்க பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் வந்து வேற எதுவுமே பேசிக்கல அப்படின்னு. அப்புறம் எதுவுமே நானும் பேசிக்கல. கூப்பிட்டு பேசணும் அப்படின்லாம் சொன்னா அக்கா பையன் எதுவுமே பேசல. தேவனுக்கு என்ன திட்டமோ அது நடக்கணும்னு நிறைய பேர் வந்து வேண்டாங்கிற கருத்து சொன்னதானமா சொன்னாங்க. எத்தனை பேர் சொன்னா என்ன, நம்மளும் ஒரு எளிமையில இருந்தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி சரிண்ணா அன்னைக்கு தடையாயிடுச்சு. திரும்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு வந்திருக்குது. 1 2 இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அது தேவனுக்கு திட்டமானா நடக்கணும். ஜெபத்திலேக்காக நீங்களும் எல்லாம் ஜெபிச்சுக்கோங்க. இது பெரிய சாட்சி. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கடந்து வந்த நாட்கள் ஒவ்வொரு நேரமும் நான் வந்து எனக்கு ரொம்ப முடியாம போயிடுது. அடிக்கடி முடியாம போயிடுது. ஆனால் என் ஜெபத்துல தான் நான் எந்திரிச்சு நடக்கிறேன். தேவ கிருபை வேலை செய்கிற இடத்துலையும் நான் ரொம்ப வந்து கருத்தாக வேலை செய்யணும் அப்படின்னு நான் நிறைய நேரம் நினச்சிட்டேன். நான் கடந்து வந்து பாதையெல்லாம் ஒவ்வொரு நாட்களும் திரும்பி பார்க்குறேன். ஆண்டவர் அன்னைக்கு எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி வச்சுட்டாருங்கிறதெல்லாம் நான் திரும்பி நிறைய எனக்கு உணர்த்தப்படுது.
அப்படி நீ நடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு கூட சொல்லுவோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கடந்த அந்த கொரோனா டைமில் வந்து கோபம் பதிவு வந்து ப்ரேயரை தடைப்பட்டுச்சு. அவங்களும் நிறைய நாள் சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் வெளியில் அவங்க போயிட்டு நாங்கள் சொல்லும்போது பிரதர் வரலாம், நாங்கள் ஆஃபீஸ் வராது நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி வச்சிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் நேற்று நைட்டு நாங்கள் நேற்று ஒரு டெத்துக்கு போயிருக்க மாட்டோம். நேற்று வந்து சொல்லும்போது அப்புறம் ஒரு 9 வீக்காக சொல்கிறதுக்கு நான் நினச்சின்னு எல்லாருக்கும் சொல்லி நம்பி பற்றி சொல்லி வரவங்களை வந்து ப்ரேயர் பண்ணுறவங்க அதர் இதில் கோயிலுன்னு வந்தாங்க. என் பகுதியிலேருந்து குழந்தை இல்லாதவங்க திருமணம் தடையாக இருந்தவங்க அந்த தம்பிக்கு ரொம்ப தடைப்பட்டு போனது எல்லாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த சகோதரிக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன சிஸ்டர் போகணும் ப்ரேயர் கன்ஃபார்மாக இருக்குதுமா, இப்போ தான் நான் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இவங்க சொல்லலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணாங்க. அது வந்து கடவுள் வந்து திரும்பியாக திட்டமிட்டு அந்த வீட்டில் இருந்து ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாதுன்னு அந்த பிரச்சனை தீர்த்து வச்சாரு. அப்புறம் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தாரு. அவங்க வரன்னாங்க. இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். என்ன வந்து அவங்க மாமியார் வேண்டான்ட்டு அவங்க வரல. அதுக்கப்புறம் ஒரு சகோதரியுடைய குடும்பத்தில் மகள் வந்து மூத்த மகள், ஒரு மகள் ஒரு பையன். மூத்த மகள் என்ன பண்ணால் கேஸ்ட் மாதிரி திருமணம் பண்ணியிருந்தால அவங்க அப்பாவும் அவங்க யாருமே சேர்ப்பாங்க. ரொம்ப நாளாக தெரிஞ்சு ஒரு குழந்தையும் பிறந்து அவங்க ஒரு விலைக்கு இருந்தாங்க. அப்புறம் அந்த சகோதரி எனக்காக என் மட்டும் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கோ, இது மாதிரி நானும் ஜெபிக்கிறேன், நீ போய் ஜெபிங்கோ அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ராணிக்கோ கவலைப்படாத, கர்த்தருக்கு சித்தமாக கண்டிப்பாக சமாதானம் ஆகிடுங்க, பாப்பா வருவா வீட்டுக்கு, நீ கவலைப்படாதுன்னு சொன்னேன். ஆனால் ஒரு கடவுள் வந்து அதுக்கு செடி கொடுத்து இப்போ அந்த 2வது குழந்தை மாதம் வரும்போது அவங்க வீட்டில் பார்த்துட்டு ஆளுன்னு இப்போ அம்மா வீட்டுக்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ 2வது வந்து முதல்ல வந்து பையன், 2வது பொண்ணுக்கு பிறந்து பொண்ணு சொன்னாங்க. பெரிய ஆண்டவர் வந்து வல்லனவன். இந்த கொரோனா காலத்தில் வந்து எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது. எனக்கு வேற பண்ண முடியல, ரொம்ப வசதியாக இருக்குது. வெளியே போயிட்டு வந்தோன்னா டயர்டாக இருக்குது, எப்படா பண்ணலாம். இருந்தாலும் எப்பயுமே ஒரு 11 மணி நேரம் அவன் இவ்வளோ வாழ்த்து இது பண்ணான். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பலனை கொடுத்து எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப பலவீனம் ஆகுது. இன்னும் ஊசியே நான் போடாமல் இருக்கிறேன். இப்போ அந்த இந்த வாரத்தில் போட்டுட்டு பாப்பாவோட பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறேன். அப்பாவுக்கும் இதற்கும் உடம்பு சொல்லாது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு சாட்சி எப்போ சொல்கிற போது சொன்னார். ரொம்ப கஷ்டம். இந்த கொரோனா காலத்தில் நம்மள எல்லாரும் எவ்வளோ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு எல்லாரும் எவ்வளோ பார்த்துக்கவும் இல்லை. ஆனால் நம்ம வந்து சுகபத்திரமாக பண்ணாது. இந்த வேலை செய்ய வச்சு இதை வந்து சாட்சி சொல்ல நம்மளை திரும்பியாக பாராட்டினாரு. அக்காவுக்காக ரொம்ப தெரிஞ்சுருந்தான். இப்போ அக்காவுக்காக முக்கியமாக தெரிஞ்சும்போது என்னத்திட்ட பேசும்போது எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கு திருப்பதி வழிநடத்துங்க, நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் சொல்லிக்கிட்டாங்க. அது தாங்க போய் முடிவேன். அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லைப்பா, அந்த சுகம் கொடுத்து அவங்க நல்லா எங்களை மாதிரி நல்லா திடகாசமாக நடக்கணும், பாதுகாப்பாக வாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். கடவுளுக்கு என்ன சித்தமோ செய்வது எல்லாவற்றையும் வச்சிருக்கிறேன். பாப்பாவை கட்டி வச்சிருக்கிறேன். எனக்கு சித்தமானது செய்யணும்ப்பா, எந்த இடத்துல ஆயத்தப்பட்டிக்கிறேன் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் நான் வரல, அதனால இந்த மாதம் நான் வந்தேன். கடவுள் வந்து தொடராமல் கூடிய நன்றி சொல்லிட்டு ஏறுறாங்க.
ஸ்தோத்திரம். இந்த 2021ஆம் ஆண்டு தொடக்கம் முதலே ரொம்ப ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்குது. குறிப்பாக என்னுடைய அண்ணன் பொண்ணு இந்த கொரோனா காலத்தில் திருமண ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க கேரளாவில். அங்கே கொரோனா அதிகமாக இருக்கிறதுனால எப்படியோ ஏதோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் இருந்தோம், தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த திருமணத்தை மிக சிறப்பாக நடத்த வந்து கர்த்தர் கிருபை பாராட்டினார். போனவங்க எல்லாருமே சுகபத்திரமாக திரும்ப வருவதற்கும் கர்த்தர் எங்களோடு இருந்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அதே போல் என்னுடைய பெரிய அக்காவுடைய பொண்ணுக்கு வந்து 21ஆம் தேதி கர்த்தர் ஒரு மகளை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கும் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அதே போல் என்னுடைய சின்ன அக்காவுடைய மகளுக்கு இப்போ வந்து ரொம்ப வருடத்துக்கு பிறகு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விரும்பை பாராட்டுறாரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரும் எங்களை வழி நடத்துறாரு, எங்களோடு இருக்கிறாரு, எல்லா விஷயத்திலையும் கைப்பிடித்து வழி நடத்துறாரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். Praise the Lord. நான் வந்து காலேஜ் அப்ளை பண்ணது வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் அப்ளை பண்ணேன். பிஎஸ்டபிள்யூ எங்கள் அம்மா கீழே வேலை செய்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஆசை. ஆனால் வந்து அதோட ப்ராஸ்பெக்ட் அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆசையை போயிடுச்சு. இல்லைனா வந்து கோஎட் காலேஜ் பசங்க இருக்கிற காலேஜுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடல் இருந்தேன். ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சாச்சு, இப்போ வந்து காலேஜ் போனால் பசங்க இருக்கிற காலேஜ் தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எங்கள் அம்மாவும் வந்து அவ்வளோவா எதுவும் சொல்லி போய்க்கோ எனக்கு என்ன அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு கோர்ஸ் கிடைக்கல. கரெக்டாக ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நான் போக மாட்டேன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டெல்லா, என் அக்காவோட காலேஜ். என்ன ஆனாலும் சரி பூகாவே வந்தாலும் அந்த காலேஜ் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கஷ்டப்பட்டு நானே வெப்சைட்லாம் தேடி அப்ளை பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ அந்த காலேஜ் தான் அப்ளை பண்ணேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த ஒரு காலேஜ் மட்டும் தான் அப்ளை பண்ணேன். ஏன்னா என் கோர்ஸ் அந்த ஒரு காலேஜில் தான் இருந்துச்சு. நான் தேடின கோர்ஸ் அந்த ஒரு காலேஜில் தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து படிப்பு நிறைய வேண்டாம், வேலை செய்கிற மாதிரி தான் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கோர்ஸ் வந்து 90% வேலை 10% தான் எழுதுகிற மாதிரி அப்படின்றதுக்காகவே இது தேடி நான் இந்த கோர்ஸ் இது பண்ணேன். போட்டேன். ஃபஸ்ட்டு செலக்டட் லிஸ்ட்லேயே என் நம்பர் வந்துச்சு. நான் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு அது டவுட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேயே செலக்ட் ஆகிட்டோம், நம்மளாம் ஆக மாட்டோமே அப்படின்னு பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட்லேயே நான் தான் செலக்ட் ஆகிருந்தேன். கர்த்தர் கொடாதபடி நன்றி. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கிடைக்கல, பட் ஆனால் டீச்சர்ஸ் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. என் ஹெச்ஓடி முதல்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் அதிசயமா இருக்கு. ஸோ கர்த்தர் இது ஒரு நல்ல காலேஜ், நல்ல கோர்ஸ், நல்ல டீச்சர்ஸ் கொடுத்தது கொடாதபடி நன்றி. வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன், அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவர்
கோடி நன்றி இயேசுப்பா. இந்த நாளிலையும் கூட இங்கே சாட்சி சொன்ன ஒருத்தரையும் உங்கள் கண்மடைய கொடுக்குறோம்ப்பா. சாட்சி சொல்லாத அனைவரையும் உங்கள் கண்மடைய கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. சாட்சி சொன்ன அனைவரையும் நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த தடவை இன்னும் நிறைய சாட்சிகள் உங்கள் பேர் புகழ் தரதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரதர் கையில் மெசேஜ் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் என்ன பேசணும்னு இருக்கோ அதை நீங்கள் எங்கள் காதை திறக்க வைங்கப்பா, எங்கள் மனதை திறக்க வைங்க. நாங்கள் என்ன கேட்கணுன்றதை நீங்கள் சொல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுதல் அல்லதுதாவே. அழைப்பை பற்றியும் அழைப்பையும் தோல்வி பற்றியும் ஆண்டவர் தியானிக்க வைக்கிறார். எல்லோருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இல்லறம் என்பது ஒரு அழைப்பு, துறவரம் என்பது ஒரு அழைப்பு. எனக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. துறவரத்தை எடுக்காதனால அழைப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அழைப்பு என்பது இல்லறம் ஒரு அழைப்பு, துறவரம் ஒரு அழைப்பு. இந்த ரெண்டு அழைப்பையும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு பிரியமாக இருப்பார். ஒரு துறவரத்தை எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு அர்ப்பணிப்பு அந்த வாழ்க்கையில் இல்லைன்னா அதனால் எந்த பலனும் கிடையாது. இல்லறத்திலும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். அதில் குடும்பத்துக்காக ஒரு அர்ப்பணிப்பு, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஒரு அர்ப்பணிப்பு செய்யறது அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கு. இந்த மாதிரி அப்புறம் உறவினர்களுக்காக அர்ப்பணிப்பு வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர்களுக்கு அர்ப்பணித்து ஊழியர்களை செய்வது நிறைய இருக்கு. துறவரத்தை எடுக்கிறப்ப முழுமையாக குடும்பத்தோட எல்லாரும் யாரையுமே டச் பண்ணாம, யாரை ஒருத்தர் மட்டும் டச் பண்ணணும், ஆண்டவர். அதான் அர்ப்பணிப்பு என்பது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு என் சகோதரனையோ மனைவியோ பிள்ளைகளையோ எல்லாரையும் விட்டுட்டு உண்மை பின்தொடர்கிறது தான் அர்ப்பணிப்பு என்பது துறவர வாழ்க்கைக்கு செட்டானது. ஆனால் இன்னைக்கு மக்கள் பற்றியில் என்ன எண்ணங்கள் இருக்கு? இல்லற வாழ்க்கையில அது அழைப்பு கிடையாது, துறவர வாழ்க்கை அழைப்பு என்று ஒரு தப்பான சிந்தனைகளை கொண்டு வந்து விதைத்து வைத்திருக்கிறார் பிசாசார். அதனால அந்த தப்பான சிந்தனைகளை எடுத்து போட்டு இல்லறம் அழைப்பு. ஆண்டவர் முதலிலே மனுக்குலத்தை உருவாக்கும் பொழுது இல்லறத்தை தான் உருவாக்கினார். துறவரத்தை உருவாக்கினாரா? ஏதேன் தோட்டத்தில் கணவன் மனைவியாக அவரை படைத்தார். பக்கத்தில் ஒரு தோட்டத்தை வச்சு அங்க துறவிகள்லாம் அங்க இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லவில்லை. அதான் ஆண்டவருடைய படைப்பில் இல்லறம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றிலே நமக்கு எப்படிப்பட்ட அழைப்பு இருக்கிறது, இந்த அழைப்பிலே எப்படி நாம் உற்சாகமாக இருக்கிறோமா? வேதத்தினுடையாக நாம தியானிப்போம், வாசிப்போம். விடுதலை பயணிகள் யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திரையாகவும் விடுதலை பயணிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்த பொழுது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசேயை கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார், மூச்சலிலிருந்து அழைப்பை கொடுக்கிறார். எகிப்து தேசத்தில் மக்கள் கூட வேதனை கண்ணே, நீ போய் அவர் மீட்டு கொண்டு வா என்கிறார். மோசே உடனே போகல. நான் திக்கு வாயின் மந்ததாவு, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ளுமாறு நிறைய பேசார். ஆண்டவர் விடல. என்ன சொன்னாரு? நான் உனக்கு பேசுறதுக்கு ஆரோட அனுப்புகிறேன் சொல்லி அதை சொல்றார். கையில் உள்ள கோலை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்து மோசையை அனுப்புகிறார். மோசையை போனவர் அதுக்கப்புறம் போய் எத்தனை வாதைகளை எகிப்து தேச மக்களுக்கு கொடுத்தார் உங்களுக்கு தெரியும். எல்லா வாதைகளும் முடிந்து கடைசி வாதை முடிந்த பிறகு மோசை எங்கிருந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு 6 லட்சம் ஆண்கள் இருந்தால் 6 லட்சம் குடும்பங்கள் ஏறப்பறை. ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் நினைச்சா 60 லட்சம் பேர் இருக்கலாம், 5 பேர் நினைச்சா 30 லட்சம் மக்களை கூட்டிக் கொண்டு போகல. இது மோசையுடைய அழைப்பு. மோசையுடைய அழைப்பு என்ன கொடுக்குறான்னா, ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கவும் எங்க கூட்டு போனார்களே பாலும் தேனுடைய கானான் தேசத்துக்கு கூட்டு போறதா மோசையுடைய வேலை ஊழியமாக இருந்தது. ஆனால் இடையில் இந்த 40 வருடம் பார்வையிடத்திருந்தப்ப மோசைக்கு எதிராக இந்த மக்கள் முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார். எப்பொழுதுமே முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார். ஒரு முறை அவரை கல்லால் எறியதற்கு ரெடி ஆகிட்டாங்க. தண்ணி இல்லை அப்படின்னு கல்லால் எறியதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. தண்ணி இல்லாததுக்கு மோசைக்கு என்ன இருக்குது? கூட்டிட்டு அவர் சொன்னது ஆண்டவர் சொன்னதை மோசை செஞ்ச. அதை மக்கள் எல்லாம் கேட்டார். அவருக்கு தண்ணி வேணா யாரை கேட்டுக்கிறார்கள்? கடவுளை கேட்டு, தேவனை கேட்டது. யார் நம்பினார்கள்? மோசையை கொள்ள தெரிவித்தார். ஒரு லெவலுக்கு இது மாதிரி போன மோசை ஆண்டவர் சொன்னாரு, நானா இவரெல்லாம் பெற்றெடுத்தேன், எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வை அடைகிறார் மோசை. ஒரு சோர்வு மோசைக்குள்ள அவரை அழைத்து போகிற பொழுது அதனால என்ன பண்ணாரு?
கண்மலையை போய் ஆண்டவர் பேச சொல்றப்ப ஓங்கி தட்டுறார், அடிக்கிறார். அதனால என்ன காய்ச்சல் இருக்கு? கானான் தேசத்துக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பை இழந்து போய்விடுது. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சோர்வு வந்ததுனால என்னாச்சு? கானான் தேசத்துக்கு போகும் பாக்கியத்தை அவர் என்ன பண்ணாரு? இழந்து போய்விட்டார். ஆனா அழைப்பு நல்ல அழைப்பானால் ஆண்டவர் மோசையை போல சாந்த குணமுள்ளவனை நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை என்று சொல்லுதான். அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவர் தான் என்ன பண்ணாரு? தண்ணி வேணும்னா மக்கள் வற்புறுத்துறோம்னா பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணாரு? வாங்கி ஏன் அதுக்காக பனிஷ்மெண்ட் எப்படி கொடுத்தாரு? தட்டுனா என்ன வந்துருச்சு? அதனால தண்ணி வந்துருச்சு. ஆண்டவருக்கே அவ்வளவு கோவம். மழை பாக்கான பகுதியில ஒரு பாறையை கட்டி உடைச்சிங்கன்னா லேசா தண்ணீர் கசிவு வரதுக்கு வாய்ப்பு. அதனுடைய பின்னால ஊற்றுகள் பெருக்கெடுத்து வரதுக்கு வாய்ப்பு. அதனால ஆண்டவர் தான் நீ பேசுன்னு சொல்ற. தேவனுடைய மகிமையும் மாட்சிமையும் என்ன பண்ணா? வெளிப்படும். தேவனுடைய போய் பேசுனா, ஆனா கற்பாறை உடைச்சா தண்ணி உள்ள ஈரம் இருக்கலாம், தண்ணி வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் நீ பேசினாலும் என்ன பண்ணும்? தேவனுடைய மகிமையும் மாட்சியும் வெளிப்படுத்த சொன்னார். ஆனா மோசே தன்னுடைய ஆத்திரத்தினாலே, ஆத்திரத்தினாலே அந்த சோர்வு, அந்த அசதி இவர்களெல்லாம் நடத்தி கொண்டு வந்த சோர்வினாலே தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை தேவனுடைய மகிமையும் மாட்சியும் விளங்காமல் செய்தனாலே ஆண்டவர் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்குள்ள அழைத்துக் கொண்டு போகலாம். அவர் மாடு பேசாம ஆடு மேய்ச்சல் உட்கார்ந்துட்டார். ஆடு மேய்ச்சல் வந்து கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சு இவனை கூட்டிட்டு போக வச்சு கடைசி எங்க போக சொல்றாரு? கானான் தேசத்துக்குள்ள என்ன கூட்டிட்டு போக இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு ஊழியக்காரனுக்கு சோர்வு என்பது வரும், சோர்வு என்பது வரும். ஆனால் எல்லா சோர்வுகளும் அதுக்கு முன்னால கேட்கிறாங்க, எல்லா பேச்சையும் ஆண்டு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அவருடைய மகிமையும் மாட்சிமையும் எங்க விளங்கவில்லையோ அந்த சீன் வர்றப்ப ஆண்டு என்ன பண்ணாரு? மோசேக்கு ஒரு தண்டனை என்ன பண்ணாரு? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆரோனை அது மாதிரி கூட்டு போறார். உன் வாயா இருந்து பேசுறேன். மோசேயோட திக்கு வாய் பேச முடியாது. அதுக்குள்ள யார் பேசுறது? ஆரோன் தான் எல்லா இடத்துலையும் பேசுறாரு. அதுக்கு அடுத்த நிலையில் ஆரோன் மோசே ஆண்டோடு 40 நாட்கள் இருந்து 10 கட்டளை பெற்றுட்டு வர்றதுக்குள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? அழைத்தது மோசைக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவர் இன்னும் வரல, அதனால நமக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி என்ன சொல்லுவோம்? நம்ம வழிநடத்து போகணும்னு சொல்லி அப்போ உடனே ஆரோன் என்ன சொல்லிடணும்? என்ன சொல்லிடணும்? வழிநடத்து கொண்டு வந்த தேவன் வருவார், மோசையை அனுப்புவார், ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார் சொல்லி ஆண்டவரை விசுவாசப்படுத்த வைத்திருக்கணும். உடனே என்ன? உங்கள் காதுகளில் கழுத்துகளில் கிடக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க? போட்டு தங்கத்தை போட்டு உருக்கி ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணி என்ன பண்ணாரு? வணங்குச்சு. எல்லாம் அதுக்கு ஆராதனை செலுத்த ஆரம்பிச்சு. அப்ப ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு முதல் கற்பனை கொடுக்கப்படல. ஆனால் எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவனை விட்டுட்டு ஒரு சிலையை வைத்து வழிபட ஆரம்பித்த உடனே மோசே எங்கிருந்து வந்து 10 கட்டளை தூக்கி போட்டு என்ன பண்ணாரு? போட்டு வரைகிறார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நல்லா ஊழியத்தை செய்த ஆரோனுக்கு என்ன தண்டனை கிடைத்தது? என்ன தண்டனை கிடைத்தது? ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர்கிட்ட பேசுறார். ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை நீ கண்டிச்சிருக்கீங்களோ? மோசே கேட்கிறார். ஜனங்களை நான் கண்டிக்க மாட்டேன். எவன் இதற்கு காரணமாக இருந்தாலோ அவருடைய பேரை ஜீவ பத்திரத்திலிருந்து கிறுக்கி போடுவார். யார் பேரு? ஆரோனுக்கு அப்புறம் பரலோகத்தில் என்ன ஜனம் இல்லாம நல்ல ஊழியம் அடிமைத்தனத்தை மீட்டு கொண்டு நல்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாலைவனத்துக்கு வந்துட்டாங்க. பாலைவனத்தில் இருக்கிற வாழ்க்கை வேலையிலே எத்தனை காலம் செய்த ஊழியம் என்னாச்சு? கிடைச்சியா? ஒரு சொல். இன்னைக்கு நான் பார்க்கிறேன் கொரோனா வியாதியிலே போன வருஷம் இப்படிதான் ஒரு சீசன் இருக்கு. திருப்பி மக்கள் எல்லாம் கூட்டி மீண்டும் எழுப்பி கொண்டு வர நேரத்தில் அடுத்த ஒரு திருப்பி ஒரு பயிற்சி. இப்போ திருப்பி மக்கள் எல்லாம் போற இடத்துல எல்லாம் பார்ஷலாக மக்கள் வராங்க. அது இருக்கிற மக்கள் எல்லாம் வரல. இந்த பயம் அவர்களுக்கு என்ன பண்ணல? தெரிந்து போவதில்லை. அவர்களுக்கு பயந்தாலும் அவர்கள் வர ரெடியானாலும் வீட்டோட விட மாட்டாங்க. வீட்டோட விட்டாலும் பக்கத்தில் உள்ளவங்க கொண்டுங்க அவங்களுக்கு அது மாதிரி இருந்தது, எங்களுக்கு அது மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கொரோனாவால என்ன தெரியும்? கொரோனா ஊழியம் சோர்ந்து போயிடலாமா? சோர்ந்து போக என்ன செய்யணும்? நாமும் ஒரு மோசையை போல ஒரு ஆரம்பம் போல இருக்கிறோம். ஊழியம் வருது, இது மாதிரி தடைகள் வருது, சோர்ந்து போயிடலாமா? நான் அவ்வளவு தூரம் தெரிஞ்ச கேது வேற ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5 பேர் 6 பேர் தான் இருக்காங்க. சோர்ந்து போயிடலாமா? ஒரு முனிவர் ஒரு ஊருக்கு ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு. ஒரு குதிரை வண்டியில போறாரு. போற வழியில போய் சேர்ந்த நல்ல மழை பெய்யும். அவருக்கு பெரிய கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஹெவியான ரெயின் ஆயிடுச்சு, யாருமே வரல. இப்போ அந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவன்
குதிரைக்கு நான் சாப்பாடு போகிறேன், குதிரை கொண்டு போய் லாயத்தில் நிறைய குதிரைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் சாப்பாடு போகிறேன்னு போகிறோம். போகிறப்ப பார்த்தா மழை பெய்ஞ்சு குதிரைலாம் அங்கே ஓடி போடுது, எதுவுமே திரும்பி வரல. ஒரே ஒரு குதிரை வந்த குதிரை மட்டும் நின்றுச்சு. அதுக்கு எல்லா தீனி எடுத்து என்னன்னா அது போடும். முனிவர் கேட்குறாரு, இப்படி சாப்பாடு துறவி கேட்குறாரு, சாப்பாடு போடப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், எல்லா குதிரையும் ஓடி போயிடுச்சு ஐயா, ஒன்றே ஒன்று இருந்துச்சு, எல்லா சாப்பாடும் என்ன பண்ணிட்டேன் அது மாறுது. 50 பேர் இருந்தாலும் அதே சாப்பாட்டை 5 பேருக்கு போட்டுக்கலாம், ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தருக்கும். அதனால் நான் சோர்ந்து போவது கிடையாது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாலும் அந்த ஆத்துமாவுடைய பெயர் என் கணக்கில் மேலே நான் ஏற்றினாரு வைப்பார். கொரோனா வந்து ஏன் சோர்ந்து போகவில்லை என்றால் இது வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேறுகின்ற ஒரு காலம். வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேறுகின்ற ஒரு காலம். அந்த கிறிஸ்துவ ஆளுகை வரப்போகுது என்பதற்கு நீங்கள் திருவெளிப்பாடு 12, 13, 14 தான் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ஃபுல்லா படிச்சு பாருங்க. திருவெளிப்பாட்டில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலம். 666 அந்த கிறிஸ்துவ ஆளுகை. அவன் ஆளுகை செய்தானா எப்படி பாடுகள் இருக்கும்னு தெளிவா அதில் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கிறிஸ்து ஆளுகிற பிறகுனா ஒரு முத்திரையை பதிப்பான். முத்திரை எங்க பதிக்கப்படும்? நெற்றியிலோ அல்லது வலது. இது ஏற்கனவே விஞ்ஞானத்தை ப்ரூவ் பண்ணப்பட்டு அமெரிக்காவுடைய பிள்ளைகளுக்கு தான் இடத்துல பதிச்சிருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைங்க ஏன் காணா போச்சு, யாராவது கடத்தி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதை வச்சு எங்க இருக்கிறாங்க கண்டுபிடித்து சின்ன பிள்ளைகளுக்கு ப்ரீகேஜி ஸ்கூல்லாம் கம்பல்சரியா பல பள்ளிக்கூடங்களில் இதை வச்சிருக்கிறாங்க. சரி, சிப் எங்க வைப்பது. இன்னும் சிப் வைப்பதற்கு பில் கேட்ஸ் எங்க இதுல பங்களாதேஷ்ல 1 கோடி இந்த சிப் வர போலியோ வரக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே நிறைய அங்கே செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் மக்களுக்கு மீண்டும் போலியோ வந்திருக்கிறதுனால இந்த மக்களை கண்காணிக்க வேண்டும்ன்றதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ற ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம நாடுகள் சில சிட்டிலாம் கிடைக்கும். யாரும் டாக்டர் நர்ஸ்லாம் தேவையில்லை, நாம இன்ஜெக்ஷன்னா இடத்துல பட்டையா இருந்தால் அதை குத்திட்டோம்னா அது 4 மணி நேரத்துக்கு தானா வெளியே கொஞ்சம் விழுந்துடும். அதுக்கப்புறம் உள்ள மருந்து தானா இறங்கி போயிடும். நம்மளே போட்டுக்கலாம், இன்ஜெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு. அது மாதிரி ஒரு இதை பயன்படுத்தி அதுக்குள்ள ஒரு சிப்பு வச்சு சிப்புக்கு 4 இயர்ஸ் லைஃப். 4 இயர்ஸ் வரைக்கும் என்னென்ன பண்றாங்க, உடம்புல என்னென்ன மாற்றம் ஏற்படுறது அங்கே உட்கார்ந்து அவர் கண்காணிச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே நாட்டிலே நடந்து கொண்டிருக்குதுன்னா விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நடந்தாலும் வேதத்தில் உள்ள எழுதியுள்ள காரியங்கள் நிறைவேறும் ஒரு காலமாக இருக்கு. இதுக்காக நாம எழுதணும், ஆண்டோட வரி வந்துச்சு பயந்து உட்கார்ந்து கொண்டது. ஆண்டோட வரி அவ்வளவு சீக்கிரத்தில் இருக்காது. அந்த முடிஞ்ச பிறகு 1000 வருட அரசாட்சி இருக்கு. அதுக்கப்புறம் தான் உலகத்தின் முடிவு வரப்போகுது. அதுக்கு எவ்வளவு நாள் இருக்க போகுது, எத்தனை நாள் இருக்கலாமா, மாதம் இருக்கலாமா, வருடம் இருக்கலாமா, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனால் வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேறப்ப நாம் மனிதனும் இந்த வேதம் தான் உண்மையானது என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கும். கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவர்களாக கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் வேதத்தில் உள்ளதான் நிறைவேறுது. ஆனால் வேதத்தில் மீதி இருக்கிறது என்னன்னா கண்டிப்பா நிறைவேறும். அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அதுக்கு எப்போதும் தயாராக இருக்கணும், நம்ம ரெடியா இருக்கணும். வியாதி வந்தா இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அரசின் கட்டளைலாம் பார்க்கணும். இன்னைக்கு அவங்க சொல்றபடிதான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு. அதை மீறி ஏதாவது செய்ய முடியுமா? இன்னைக்கு அந்த மாதிரி நிறைவேறுது. இன்னும் ஒரு காலம் 10 வருஷம் போகலாம், ஒரு 5 வருஷம் தான் போன பிறகு அவர்கள் அங்கேருந்து யார் அந்த இடத்துக்கு போக சொல்லுது. உனக்கு அந்த இடத்துல போகிறது என்ன கிடையாது, உரிமை கிடையாது. உன் பார்டர் இதுதான், இதுக்குள்ள தான் நீ போகணும். அதுக்கு மேலே போனா போலீஸ் ஸ்டேஷன் இப்போ அப்படி நம்ம பிடிச்சி திருப்பி விடாது. எங்கேயோ உட்காந்து நம்ம என்ன பண்ணுவார்கள், கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் வரக்கூடிய வேதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சிப்பை பொறுத்த அடையாளத்தை இல்லாதவர்கள் விற்கவோ வாங்கவோ என்ன பண்ணாது, எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது. நீங்க பாக்குறோம், ரைட்ல டிராவல் பண்ணோம்னா கையில அந்த டாக்குமெண்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு பேப்பரை கையில் வச்சுருக்க முடியும். அந்த சிப்ல போட்டு எங்க நெத்தியில கையில என்ன பண்ணுவாங்க, கொட்டி விட்டுருவாங்க. எல்லாம் அதுபடியாச்சு இருக்கு, கொரோனா இது கிடையாது அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவத்துறை முன்னேற்றமானது சீக்கிரத்தில் வரும். ஏன்னா ஒரு 5 வருஷம் ஆகலாம், ஒரு 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், வரும் கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு அடையாளம். இதை பார்த்து நாம் ஐயோ கொரோனா வந்து செத்து விடுமோ, கொரோனா வந்து இப்படி ஆயிடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேறுது என்றால் தேவன் அதை செயல்படுத்துகின்ற காரியங்களை செய்கிறார் என்ற அர்த்தம். அது நாம் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கமலஹாசனோட ஒரு வீடியோ, என்னது டிவியில விஜய் டிவிலாம் போட்டுருந்தாங்க, பிக் பாஸ். அது தமிழ்ல மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் இருந்தது. உலகத்தில் எல்லா பகுதியும் என்ன நடக்குதுங்க, அவங்க கூட்டிட்டு போய் வைக்கிற ஆளுங்க உள்ள விட்டு வெளியே என்ன கூடாது, இவங்க என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணும், அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை தான் என்ன பண்ணும். எப்படி இந்த நிகழ்ச்சியெல்லாம் வெளியே வந்துச்சு, இதை பார்த்தவர்களுக்கு எல்லாம் என்னாச்சு, மைண்ட்ல என்னாச்சு, பிக் பாஸ் நிகழ்ச்சி உள்ள போய் என்ன பண்ணிச்சு, பதிஞ்சிச்சு. ஆனா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் திருப்பி வர்றப்ப நம்ம கஷ்டமா இருக்குமா, இருக்காது. ஏன், ஏற்கனவே நிகழ்ச்சியை பார்த்து பிக் பாஸ்ல பார்த்தாச்சு. அதன் பாத்தீங்கன்னா ஒரே நாள் நடக்காது,
சினிமா தியேட்டர்ல போனா ஒரு 3 மணி நேரம் பார்த்து வந்தோம்னா 3 நாள்ல மறந்து போயிடும். இது என்ன பண்ணா வாரம் 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 போட்டு அடுத்தது என்ன மனசுல நல்லா நினைட்டாங்க பிசாசின் கண்ணுரைகள். பிசாசின் பிக் பாஸ் வச்சுடியாக உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அவன் சொல்றதை கேட்கணும், அவன் சொல்றதை செய்யணும், அவன் சொல்ற இடத்துல வெளியே வரக்கூடாது. இந்த காலையெல்லாம் உள்ள ஏற்கனவே மனசுல புகுத்தியாச்சு. இனிமே பெரிய கஷ்டம் கிடையாது பூத்துறது. நீங்க அரசு சொல்லுதுன்னா வேலைக்கு வரணும்னா சாட்சி சொன்னா வேலைக்கு போறது வேலைக்கு வரணும்னா பேப்பர் முதல்ல ஐடி கார்டு இருக்கோ இல்லையோ, கொரோனா இன்ஜெக்ஷன் போட்ட டெஸ்ட் 2 ஊசி போட்ட டெஸ்ட் இருந்தாதான் கம்பெனியில் வரணும். இப்படியாக கம்பெனிகள் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலையும் இப்படி நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வேதம் நிறைவேறுகிற ஒரு காரியம். எங்காவது ஊழியர்கள் சொந்து போகணுமா? சொந்து போட்டு தேவை. இப்பதான் ஊழியம் மீறணும், சாபத்துறை நேரப்படணும். சரி, மக்களுக்கு இது மாதிரி வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனால் அந்த காலம் வருவதனால நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை முழுமையானவங்களும் ஏற்று அது வருது. 50 வருஷம் கழிச்சு இருக்கு, இல்லை 500 வருஷம் ஆட்டு, இல்லை 5000 வருஷம் ஆட்டு. இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு. அதை சொல்ல வேண்டியது யார் வேலை? நான் போய் கொரோனா பற்றி பயந்து போய் இன்ஜெக்ஷன் போடலையே அப்படின்னு தள்ளி விடக்கூடாது. அதுதான் இருக்கக்கூடாது. எப்படின்னா ஆளுக்கு ஆண்டோட வருகை இருக்கும். இதுக்காக தயார் நிலைக்கு தான் வேதத்தை கொடுக்கப்பட்டதான் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? வேதத்தினுடையாக சொல்றப்ப நம்புவார்கள் மக்கள். நம்ம சொன்ன மாதிரி பைபிள் இதெல்லாம் கொடுத்துருக்குன்னா எந்த பிரஜாதி மக்கள் யாரா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவார்கள்? நம்புவாங்க. அப்போ மோசைக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டது. அடுத்தது பார்த்தா யாரு? ஆரோனுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டது. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு சோர்வு ஏற்படுது. நம்ம இத்தனை பேர் கூட்டமே, இத்தனை பேர் வரலையே, கவலையே. ஒருத்தருக்கு செய்தி சொன்னால் செய்தி ரேப்பினாட் பண்ணியிருக்கோம், 10 வீடியோ வேணும், இது வரைக்கும் போடணும், இதை பார்க்கறதுக்கு அது எல்லாரும் பயன்படுத்தாங்க இருக்கும். ஆனால் இந்த செய்தியை ஊழியத்தில் சோர்வு அடைந்திடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கோயில் திறக்கிறீங்க, அதில் டாஸ்மாக திறந்து விட்டுருக்காங்க, அதை திறந்து விட்டுருக்காங்க, இதை திறந்து விட்டுருக்காங்க. கோயிலுக்கு அங்கலைக்க வேண்டிய தேவையே ஏன்? வேதத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஒரு காலத்தில் வாண்டோட வார்த்தைக்கு பஞ்சம் வரும், ஏற்கனவே எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள். ஆனால் இதெல்லாம் பஞ்சம் வருவது சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் நிறைவேறும் காலம். வேத வார்த்தை நிறைவேறதுக்காக நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. வேத வார்த்தை நிறைவேற எதற்காக நடக்க போகிறது என்று அறிந்து நாம் அதை சுதாரித்துக் கொண்டு நம்முடைய கிறிஸ்துவா இருக்க நாம் ஆண்டு வருகைக்கு தயாராக நேரவது. வேதத்தில் எழுதப்பட்ட காரியம் நிறைவேறும் காலம். அதுக்காக நாளைக்கே வந்துடும், நீ சாப்பிடாத, நாளைக்கு சாப்பிடாத, இந்த பயமுறுத்தலாம் சொல்றதுக்கு இல்லை. பயப்பட வேண்டிய தேவையே கிடையாதுன்னா இதெல்லாம் நிகழ்ந்தே தீரும், வெளியே கிடையாதுதான், நிகழ்ந்தே தீரும். அதனால் வேதத்தின் வார்த்தை நிறைவேறுவதற்காக நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய துக்கப்பட வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த நாம் பார்ப்போம் யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிப்போம். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிப்போம். ஆண்டவரின் ஊழியர் மோசே இறந்த பின் நூனின் மகனும் மோசேயின் உதவியாளருமாகிய யோசுவாவிடம் ஆண்டவர் பின்வருமாறு கூறினார். என்ன கூறினார்? என் ஊழியன் மோசே இறந்து விட்டான். இப்பொழுது நீ புறப்பட்டு யோர்தானை கடந்து இந்த மக்கள் அனைவரோடும் நான் இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு செல். மோசேக்கு நான் கூறியவாறு உன் காலடி படும் இடத்தை எல்லாம் உங்களுக்கு இப்ப மோசே செத்து போயிட்டார். மக்கள் எங்க போனோம்? கானான் தேசத்துக்கு போனோம். இதெல்லாம் கீழ்காலையே பாலை பெருகி இருக்கிறார். அதனால யோர்தான் நதி வெள்ளம் எடுத்து ஓடுது. அது வெள்ளம் நிக்கிறதுக்கு நாளாகும். அது கடந்து போக மக்களால் முடியாது. ஆண்டவர் யோசுவாவை அழைத்து அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொல்லி அவனை அனுப்புகிறார். நீ எழுந்து யோர்தான் நதியை போறப்ப 4 குருக்கள் உடன்படிக்கை பழைய தூக்கிட்டு வரட்டும். அது நீ கால் வைத்த உடனே யோர்தான் என்னாகும்? பின்னோக்கி. எல்லாரும் பின்னோக்கி என்ன பண்ணாரு? கூடவே ஆனா என்ன சார்? யோர்தான் பின்னோக்கி ஓடிவிடும், எரிகோ மதில்கள் இடிந்து விடும். யோர்தான் பின்னோக்கி ஓடிவிடும், எரிகோ மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இப்படி ஆண்டவர் யோசுவா அழைக்கிறார். யோசுவா நல்ல ஒரு தெம்பாளர். ஏற்கனவே மோசே இருந்தவே சண்டை போறத பெரிய கில்லாடி, வால் சண்டை ரொம்ப இல்லை, நல்ல வெற்றி சுதந்திரக்கூடிய ஒரு தளபதியாக இருந்தார். ஆனால் ரொம்ப நம்பிக்கையோட கூட்டிட்டு போறார். அடுத்தது எரிக்கோ நகர். எரிக்கோ நகர் அடைக்கப்பட்டது.
வெளியிலேருந்து யாரும் உள்ள போக முடியாது, உள்ளே யாரும் வெளியில வர முடியாது. எது அது மாதிரி இருக்கும்? இந்த வீட்டில் உள்கதை கூட்டிருக்கோம்னா வெளிக்கதை கூட்டி ரெண்டும் கூட்டப்பட்டிருந்தா என்ன அர்த்தம்? வெளியேந்து உள்ள போலாம், ஜெயில வெளியேந்து உள்ள போகலாம், ஜெயில திறந்தா உள்ள போகலாம், வெளியேந்து உள்ள போக முடியாது, வெளியே 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 முடியாது. கூட்டு போட்டு வச்சு அடைச்சி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? எதுக்குள்ள அடைப்பட்டு போயிருந்தது கல்லறை. யாரும் வெளியே வெளியே வர முடியுமா? வெளியே நேரம் உள்ள போக முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பை சார்ந்த ஒரு நகரமாக எரிக்கோ இருக்கிறது. அந்த எரிக்கோவை எப்படி ஜெயிப்பது என்று யாரும் தெரியல. ஆண்டவரை கேட்கிற ஆண்டவர் 7 நாள் சுற்றி வா, ஒவ்வொரு முறை 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வா. 7ஆம் முறை சுற்றும் போது ஆர்ப்பரித்த துதிகள் நகரத்தை கொடுப்பேன். அந்த நகரத்துல எதையும் எடுக்கக்கூடாது. ராகாப் என்ற விலை மாதம் குடும்பத்தை தவிர வேற யாரையும் என்னை காப்பாற்றக்கூடாது, ஒரு சின்ன துணியை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவார். யோசுவா எல்லாருக்கும் சொல்லிடுறாரு, எல்லாத்தையும் தீவச்சு கொடுத்து அடுத்த நாள் அதை தாண்டி போனா ஆழிப்பட்டத்துக்கு எதிராக போறாரு. யார் சொல்றாங்க? அவனெல்லாம் சின்ன பசங்க, 2000 பேர் போனாங்க, ஜெயிச்சுதான் போறாங்க. 2000 பேர் கூட்டு போய் நான் அடிபதை வாங்கிட்டேன்னா திரும்பி ஆண்டதுனால யோசுவா சோர்வாய்க்கு நான் தாண்டி அந்த பக்கம் போனா என்னெல்லாம் கேவலமா பேசுவாங்களே, இது வரைக்கும் இப்படி ஒரு உதவ வாங்கினது இல்லையே, இது வரைக்கும் அடி வாங்கினது கிடையாது, எல்லாரும் எங்களை கேவலமா நினைப்பாங்களே, ஆண்டவருடைய எகிப்துக்கு கூட்டிக் கொண்ட ஆண்டவர் இப்படித்தான உண்மையை கேவலமா பேசுவாங்கன்னு ஆண்டவரை அப்போது புலம்பி ஒரு சோர்வாகி இனிமே எப்படி போறது காணாமல் இருக்கிறது. ஆண்டவர் எழுப்புறார், நீ இன்னும் ஏன் படுத்துக்கிறதா எழுது, தூசியை தட்டி எழுது, எழுதி என்ன நடந்ததுன்னு போல பார். உனக்குள்ள ஒரு ஆளு என்ன பண்ணிருக்கான், அந்த தேசத்தோட வெள்ளியும் பொன்னையும் போர்வையை எடுத்து வச்சிருக்கான், அவனை யாரும் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். ஒரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு கோத்திரமா வர சொன்னார். ஒரு கோத்திரத்தின் மேல் சீட்டு விடு, அந்த கோத்திரத்தோட குடும்பங்கள்லாம் வர சொன்னார். ஒரு குடும்பத்தின் மேல் சீட்டு விடு, இந்த குடும்பத்துல பிள்ளைங்களாம் வர சொன்னார். ஆக்கானை மேல் சீட்டு விடு. அப்ப ஆக்கானை பார்த்து நீ என்ன பண்ணுன்னு கேட்க, என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, நான் வெள்ளியும் பொன்னையும் ஒரு சில பட்டு கப்பலை எடுத்து என் கூடாரத்தை அடியிலே புதைச்சு நான் என்ன பண்ணிக்க ஆண்டு எழுதினாரு, எல்லாத்தையும் சுட்டி எரின்னு சொன்னார். ஆனா இவனுக்குள் இருந்த ஒரு மனிதன் செய்த காரியத்தினாலே இவன் எங்க ஆயப்பட்டத்தில் தோல்வியை என்ன பண்ணார்கள் சந்தித்தார். வைத்தலார் ஒரு சோர்வு ஏற்பட்டது. இன்னைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பிற மனிதர்களால் நம்மோடு இருக்கும் மனிதர்களால் ஒரு சோர்வு ஏற்கனவே உண்டாகலாம். ஆனா சோர்வு உண்டான யார் நோக்கி போனாரு, இந்த வேலையை வேண்டாம், வெற்றி வேண்டாம், ஊழியம் வேண்டாம்னு திரும்பி ஓடல. எங்க போனாரு? ஆண்டவருக்கு சரியான சொல்யூஷன் கொடுத்தாரா இல்லையா? அதனால மோசேக்கு ஒரு சோர்வு வந்தது, ஊழியத்துல ஒரு சோர்வு, ஆரோனுக்கு ஒரு சோர்வு வந்தது, அது மாதிரி யோசுவாவுக்கு ஒரு சோர்வு வந்தது, நமக்கு ஒரு சோர்வு இன்னைக்கு வந்தது. இந்த சோர்வுகளை யார்கிட்ட கொண்டு ஒப்படைக்க முடியும்? மனிதர்களை என்ன பண்ணுறாரு, என்ன சிஸ்டர் இப்படியாச்சும் யாருமே வரமாட்டாங்க பேர் நமக்குள் பேர் யார்ட்டா என்ன ஆகுது அங்கேயிருந்து வர வச்சுருந்தீங்க, எத்தனை பேர் வாட்ஸ்அப் வர வச்சுங்க? ஆமா அவ்வளோதான், நான் சொல்றது நீ என்ன பண்ணு, சொல்ல சொல்ல என்ன பண்ணாமா, அதுதான் கூட எல்லாம் ஊரோடு வழிபாட்டு தரலாம் பிரச்சனை இருக்க நடக்குமான்னு கேட்டு விசாரிச்சதுன்னா அதெல்லாம் நடக்காது. ஒரே வார்த்தை என்னாச்சு, முதல்ல காரைக்கால் பிரேயருக்கு வந்தப்போ அங்கே நான் மதிட்டு வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் நடத்துறாங்க காரி முகப்பிரேயன் அதான் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். எல்லாரும் போயிட்டு எப்படி இருக்கிறத கூடிய காரணம் யார் வராங்களோ இல்லையோ பிரதர் எங்க வீட்டா இருக்கும், யார் வராங்க இல்லையோ எங்க வீட்டா இருக்கும், வந்தா வராங்க நீங்க எங்களுக்காக என்ன பண்ணுங்க வாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு செய்தி ஆர்டர் கொடுத்து அவர்கள் பலப்படுத்துகிறார். இன்னைக்கு அழைக்கப்பட்டனா இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இன்னைக்கு அழைக்கப்பட்டா இல்லையா? உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். அப்ப பேசுற அழைத்தது யாரு? அவர் அழைத்தவர் அவருக்கு என்ன வேணுமோ அவருக்கு முக்கியத்துவம் செய்ய போற. நாம் நினைக்கிறது நினைக்கிறது தான் என்ன உண்டாது, சோறு நோக்கல மோச என்ன நினைச்சாரு, நாம் நினைப்பது நினைக்கிறது அந்த சோறுவருக்கு ஆண்டு பேசி இருந்தா அந்த சோறுவருக்குள் வந்திருக்கார். ஆரோன் ஆண்டோட கேட்டுதான் செஞ்சிருந்தானா இந்த சோறுவருக்குள்ளே
இன்னைக்கு கொரோனா காலத்துல இந்த சோறு மக்கள் வரணும் வராமல் இருக்கணும்னா யார் நோக்கி பாருணும்? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அடுத்த நாம் 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமாகவும் 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எலியாவின் அழைப்பை பற்றி பார்க்கிறோம். பார்த்தீங்களா? 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிலியாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சார்ந்த ஆ எலியா ஆகாபு அரசனிடம், ஆ நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளாகிய வாழும் ஆண்டவரின் நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரது வாழும் கடவுளாகிய ஆண்டவரது பெயரால் ஆண்டவர் மேல் ஆணை என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது, என் வருமானங்களில் மழையோ பெய்யாது என்றார். நான் அவருடைய அழைப்பு, முதல் அழைப்பையே ஒரு பஞ்சம் வரும் என்பதை என்ன பண்றாரு? திருப்பி நான் ஜெபம் பண்ற வரைக்கும் பனியும் பெய்யாது, பனியும் ஒரே வெயிலா இருக்கும், தண்ணீர் நீரெல்லாம் வச்சு போட்டு ஆண்டோட அழைப்பத பிறகு நிறைய அற்புதங்களை அவர் செய்து கொண்டு ஆகா பணத்தோடு நல்ல உறவோடு இருந்தார். ஆனால் ஆகாவின் மனைவி ஏசபேல் இதற்கு எதிராக எப்பொழுதுமே எழுந்திருக்கிறார். ஒரு நாள் மக்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் எத்தனை நாள் உண்மையான தேவன் ஆண்டவருக்கு சொல்வீர்கள், எத்தனை நாள் நீங்க பாகாலை சொல்வீர்கள்? இந்த கோயிலுக்கு போகிறது, அந்த கோயிலுக்கு போகிறது. என்ன கேட்டானது? யாதும் ஊரே யாவரும் எம்மதமும் சம்மதம். இதெல்லாம் நம்மளால நிறைய நம்முடைய திருச்சபையிலே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்முடைய பிரசங்களிலே எல்லாம் பகவத்கீதையிலிருந்தும் குரானிலிருந்தும் மேற்கொள்ள வேண்டி இந்த பேஜிதற்கு நீங்க வாங்கி படிங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய மத குருமார்கள் எல்லாம் முன்னேறி இருக்காங்க. ஆண்டு வார்த்தைகளை விட்டுட்டு மற்ற கதைகள் எல்லாம் சொல்றது. நீங்க ஆகா மன்னன் காலத்திலே இவர் வாக்காளத்துக்கு தான் கூப்பிடுறார். உங்கள் தெய்வம் உண்மையான தெய்வம் என்றால் ஆளுக்கு ஒரு மாடை எடுத்து வெட்டி பலி கொடுக்கும். வானத்திலிருந்து நெருப்பு வந்து அதை பண்ணணும், சுட்டி. எங்கள் தெய்வம் உண்மையான தெய்வமா இருந்தா நான் பலி எடுப்ப வானத்தில் வைக்கிறது இறங்கி நீங்க 450 பேர் இருக்கீங்க, நீங்க முதல்ல செய்யுங்க. அவர்கள் முதல்ல என்ன பண்றார்கள்? பலியிடாங்க. ஒரு மாட்டை வெட்டி எல்லாம் பலி கொண்டு வச்சுட்டு அவர்கள் பாடுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எரியா அங்கிருந்து வர உங்க தெய்வம் உறங்கி கொண்டிருக்கும், இன்னும் சத்தமா என்ன பண்ணுங்க? கூப்பிடு. திருப்பி வர உங்க தெய்வம் ஒருவேளை வேலையா வெளியூர் போயிருப்பாரு, அவர் என்ன சத்தம் போட்டு கூட்டினா இருக்கிறாரு? அவர்கள் கையில ரத்தம் கிரிக்கிறாங்க, முகத்துல ரத்தத்தை கிரிக்கிறாங்க. இப்படி சாயந்தரம் 4 மணிக்கு செய்ய கூச்சுறது. அப்ப எரியா தெரியும்போது நிப்பாட்டுக்கு போகுது. இப்ப நான் செய்யறேன், என்னுடைய தேவனுக்கு பலி கொடுக்குற எல்லாரும் வாங்கி கூப்பிட்டு அவர்கள் பலிபடத்தை கிட்டே வைத்து நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி, ஆண்டவரே நீர் எனக்கு பதில் கொடுக்குறது எனக்கு தெரியும், ஆனால் இந்த மக்கள் விசுவாசிக்கு பொருட்டு வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி என்ன பண்ணணும்? இந்த பலிப்பொருளை எரித்து போட்டோம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னாச்சு? வானத்திலிருந்து அக்கினை நெருப்பு எழுதி அந்த தண்ணியெல்லாம் காஞ்சி எதுவுமே அப்படியே கண்ணகரேன்னு ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே பாருங்க, பொய் கடவுளை சொல்லி இதெல்லாம் பலிபடுறாருன்னு எல்லாரும் போய் அத்தனை பேரையும் எதையா பண்ணாரு? வெடி போட்டார். மாபெரும் வெற்றி. மக்கள் எல்லோரும் யார் பக்கம் வந்துட்டாங்க? ஆண்டவர் பக்கம். ஒரு பெரிய ஊழியத்தை எதையா என்ன பண்ணாரு? செய்து முடியும். இதை கேட்ட ஆகாபின் மனைவி ஏசபேல் என்ன சொல்றா? நாளைக்கு ஒரு தலைமை உடம்பு மேல கழுத்து மேல தலை இருந்தா என் தேவன் எனக்கும் என் வீட்டாருக்கும் உனக்கு நடந்தவிட மோசமா செய்வார்கள் என்று சொல்லி யாருக்கு எச்சரிக்கை கொடுத்தா? எலியா. 450 பேரை வெட்டி போட்டுறது. ஒரு பொம்பளை வெட்டி போட முடியாது, முடியாது. இல்ல ஆண்டவரே ஒரு அக்கினி இறங்கி வந்து என்ன பண்ணுங்க? எரிச்சுங்க. ஆனா என்ன ஆச்சு? பயத்தோடு இப்படியா எனக்கு ஊழியத்தில் இப்படிப்பட்ட தோல்வியா எனக்கு பாறைவனத்துக்கு பயந்து ஓட ஊழியக்காரன் நிப்பாட்டிட்டு அதுக்கு ஒரு சூரியச்செடியில் போல் படுத்துட்டு, ஆண்டவரே உனக்கு நான் ஊழியம் செஞ்சது என் உயிரை என்ன பண்ணுங்க? இதுக்கு மேல நான் வாழ என்ன பண்ணல, நான் உண்மையும் உத்தமா ஊழியம் செஞ்சேன். அவன் என்ன கடைசியா மிரட்டி என்ன பண்றா? என் தலையை சீப்பிடி வைத்து சோர்ந்து போடுறா. யாரு சொல்லு போரு? எலியா சொல்லு. ஒவ்வொரு பேர் வெற்றியோடு செஞ்ச ஒரு எலியாவுக்கு சாதாரண ஒரு பெண் அரசி தான். ஆனால் அந்த நாட்டிலே ஆகா பேருக்கு தான் மன்னனுடைய அரசோக்தி செய்தவரை யாரு? ஏசபேல் தான் செய்தது. பேருக்கு தான் இவர் ராஜா, ராணி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு. இப்படி ஒரு பயம் அனுப்புறது, ஒரு சோர்வை கொடுத்து பாலைவனத்தை போய் தங்கலாம். ஒரு சூரிய செடியில படுத்துட்டோம்னா தூத தட்டி எடுக்கிறார். சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுட்டு அந்த பக்கம் பாட்டு படுத்துட்டாரு. திருப்பி தூங்குற. ஏன்?
அவ்வளவு சோர்வுகளுக்கு அவ்வளவு வேதனை மனசு. அதுபோல அந்த ஊழியர்கள் ஒவ்வொன்றிலும் இப்படிப்பட்ட சோர்வுகள் எல்லா ஊழியக்காரர்களும் வரும்பொழுது எலியாவே ஆண்டவர் திருப்பி சாப்பிட நல்லா சாப்பிட்டு தனி நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப நாடு 40 நாட்கள் நடக்கிறனால இதெல்லாம் சாப்பிட்டு எலியா 40 நாள் வச்சு நடந்து போறாரு. ஒரு மலையில வரத்துக்கு ஆண்டவர் வர சொல்றாரு. பெரிய இறைச்சல் சக்தி கேட்குது, ஆண்டவர் வரல. பெரிய காத்தடிக்குது, அதே வரல. சூரிய வெளிச்சடிக்குது, அதே வரல. மெல்லிய காத்து வரப்ப ஆண்டவர் சத்தம் வருது. எலியாவே உனக்கு என்ன வேண்டும்? எத்தனை நாள் கழிச்சு கேட்கறாரு? 40 நாள் நடந்திருக்காரு. காலைவனத்துக்கு எத்தனை நாள் நடந்து போனான்னு தெரியல, எத்தனை நாள் சாப்பிட்டு படுத்துங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன உனக்கு என்ன நேர்க்கிறதுன்னு கேட்கிறார். என்ன எப்படி இருக்கும் எலியாவுக்கு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணாரு, உனக்கு என்ன நேர்ந்தது? எலியா அப்ப சொல்றாரு கதையாக, நான் இருப்பது என் ஆத்துவாயை எடுத்துக்கணும்னு ஒண்ணு கவலைப்பட, நீ போய் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்ற. நீ ஒரு ஆள் செஞ்ச ஊழியத்தை 3 பேர் எடுத்து செய்வாங்க. நீ ஒரு ஆள் செய்த எலிசாவை அபிஷேகம் பண்ணுவான் இடத்துல, எகு என்ற ராஜாவின் அபிஷேகம் பண்ணு. நீ ஒரு ஆள் இருக்க, நீ ஒரு ஆள் செஞ்ச ஊழியத்தை இப்ப 3 பேருக்கு பக்கபலமாக கொண்டு அவர் சோர்வு என்ன பண்ணாரு, ஆண்டவர் நீக்கி கொள்ளார். அதுபோல் நாம் சோர்வடைக்கிற ஊழியத்தின் காலத்திலே நம்மை மட்டுமல்லாமல் நமக்கு பின்னால் இருந்த சந்ததியை வைத்து ஆண்டவர் பண்ணாரு ஊழியர்கள் என்ன பண்ணாரு செய்ய வைப்பார். ஊழியர்கள் என்னங்க படுத்தும் போது கிடையாது. அப்ப மோசேக்கு சோர்வு வந்தது, ஆரோனுக்கு சோர்வு வந்தது, யோசுவாவுக்கு சோர்வு வந்தது, யாருக்கு வந்து எலியா. அப்ப நமக்கு சோர்வு வந்துச்சா வரலையா? வந்துச்சா? ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு அம்மா எனக்கெல்லாம் சோர்வு வருது. நியாயாதிபதிகள் 13 வாசிப்போம். சிம்சோனை பற்றி வாசிப்போம். சிம்சோன் நியாயாதிபதிகளே மிகவும் பராக்கிரமம் உள்ளது, மிகவும் வல்லமையுடன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நியாயாதிபதிகள் நீதி தலைவர்கள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதிருக்கும்படிக்கு தீட்டானது ஒன்றும் குசியாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்ப சிம்சோன் அழைப்பை பற்றி அவன் தாயிடம் சொல்லப்படுது. அவன் மலடியாய் இருந்தால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது பிறகு மதுவோ திராட்சை ரசமோ குடிக்கக்கூடாது. பிறந்த பிறகு அவன் தலையிலே சவரம் கட்டி படக்கூடாதுன்னு மூச்சோட அழைப்பை பற்றி. அதனால் தலையில முடி இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் எதுவும் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையோடு இருந்த அவனை அவனுக்கு எதிராக வாசிப்பதை நியாயாதிபதிகள் அதே புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. 15 வாசிங்க. ஒரு அழைப்பை பற்றி என்னென்னலாம் பராக்கிரம் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால 1000 பேரை கொன்று போட்டான். எத்தனை பேர் கொண்டா? 1000 பேர். கழுதையோட பச்சை தலைமை வளையும் காஞ்சி போயிருந்தா காடாது. அதை வச்சு எத்தனை பேர் கொள்ளலாம்? கத்தியோ ஒண்ணுமே வாழ கிடையாது. அதை வச்சு 1000 பெலிஸ்தீனர்களா இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைத்த அந்த வேளையிலேயே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பாத்தீங்க. அப்படி சொல்லி தீர்த்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்து விட்டு அவ்விடத்திற்கு நாம்நாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் மதலேயனை கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் தாகத்தினால் செத்து கொண்டு எல்லாரும் இறைவாக்குற வாயில என்ன வருது? சாவு பத்தி எனக்கு தான். நான் இவ்வளவு பேரை ஜெயிச்சு பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. ஆனா இப்ப எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, எனக்கு தண்ணி இல்ல. தண்ணி இல்லாமனா சாவா செத்து போகிறதா? இல்லாதவர் கையில் விட வேண்டுமோ என்றான். பெலிஸ்தர்களை தண்ணியை பிடிச்சு அவமானப்படுறதுக்கா? ஒரு சோறு, ஒரு சோறு.
அவன் பின்னால தப்பு பண்ணான், அது வேற. ஆனால் அவன் பெரிய பராக்கிரமத்துல இருந்தவனுக்கு ஒரு சோறு சோறு என்ன பண்ற ஆள் சோறு நீக்க. அப்பொழுது தேவன் லேகியலில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப அப்ப சோறிலிருந்து அவனை மீட்பதற்கு ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். எப்ப சோறு வந்தா யாரை கூப்பிடணும்? அதை பண்ணாத பொழுது மோசே அந்த ஆசீர்வாதத்தை இழந்தார். யோசுவா அந்த வெற்றியை தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. நியாயாதிபதிகளை இருந்த சிம்சோன் ஆண்டவருக்கு கூப்பிட்ட உடனே அவனுக்கு பிடிப்பதற்கு ஒரு மீறுற்றி ஆண்டவர் உண்டாரு. அதனால அந்த ஊழியத்தை நாம் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவருக்கு கூப்பிடுறப்ப நமக்கென்றே ஒரு நீரூற்றி ஆண்டவர் ஏற்படுத்துவார். வேற யாருக்கு நமக்கென்று தனிப்பட்ட முறையிலே தேவனை செய்வார்கள் தான் வேதம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அடுத்ததாக நாம் பேதுருவை பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரம்பி இருந்தார்கள். ஆண்டவர் பேதுருவையும் யோவான் அவருடைய சகோதரனையும் ஊழியத்துக்கு அழைத்தார். அழைப்பை கொடுத்தார். படகில் வலையை செயல்படுத்த நாட்டுக்கு கூட்டு போயிட்டார். கூட்டு போன அவங்களை மனிதனை பிடிப்பவனாக சொன்னார்கள். எதை படிக்க போனாங்க? ஏன்? ஒரு சோறு ஒளித்துள்ள ஒரு சோறு. அதனால எங்க போனாங்க? எங்கள் பழைய வாழ்க்கைக்கு தெரியும். அங்கே மீண்டும் ஒரு சோறு. ராத்திரிக்குள்ள மீன் பிடிச்சு ஒண்ணுமே என்ன. ஆனால் ஆண்டோட வார்த்தை அவர்களுக்கு போன உடனே ஒரு பெரிய அற்புதம் ஏற்படுது நடக்குது. அற்புதத்தை பார்த்தோன்னே பேர் என்ன சொல்றாரு? ஐயோ ஆண்டவரே, இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சீங்களே, வாங்க உங்க கூட நான் வந்ததும் நீங்க எனக்கு அற்புதம் சொன்னாரா? என்ன பண்ணாரு பேரு? காலில் விழுந்து, ஆண்டவரே பாவியா இருக்கிற அடியே என்னை வீட்டு நீ என்ன பண்ணும்? அப்ப ஊழியத்துக்கு வருவதற்குரிய சோர்வை மீண்டும் அங்க என்ன பண்ணாரு பேசுறீங்க? நான் ஊழியத்துக்கு வரல, என்னை விட்டுருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, என்னை விட்டு நான் பாவியாவே இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு அறிவிப்பை அங்கே கொடுக்கிறார். அதுபோல நம்ம ஊழியத்தின் பாதைகளில் இது போது ஆண்டவரே. எலியா சொன்னது போல, பேதுரு சொன்னது போல இது போது ஆண்டவரே. மோசே சொன்னது போல நானா இவங்களை எல்லாம் பெற்றெடுத்தேன், ஏன் என்ன போட்டு எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. யோசுவா போல அவன் செஞ்சதுக்கு ஏன் அப்படி விட வச்சிங்கன்னு சொல்லி முழுக்கிற ஒரு காரியத்தை சோர்னால் முழுக்க தேவனோட ஊழியத்தில் இருக்கிற நாம் எல்லாம் ஊழியத்தில் அழைக்கப்பட்டவர்கள். இல்லறத்திற்கு ஊழியம் கிடையாது, அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட நமக்கு இப்படிப்பட்ட சோர்வுகள், நம்ம இவ்வளவு ஜெபம் பண்றோமே, இவ்வளவு கோயிலுக்கு போறோமே, இவ்வளவு பைபிள் வாசிக்கிறோமே, ஆனாலும் நமக்கு இவ்வளவு சோர்வு வந்துருச்சுன்னு சொல்லி பல காலங்களில் நாம் நினைக்கலாம். நாம் நினைத்தது நடக்கவில்லையே, நாம் சொன்னது நடக்கலையே, நாம் கேட்டதை கிடைக்கவே பல நினைவுகள் இருக்கலாம். நினைவுகள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் சோருக்கு பிறகு அந்த காரியத்தை பற்றி நான் நினைத்து பார்த்து நம்ம உற்சாகப்படுத்திக் கொண்டபடி ஆண்டவனுக்கு அழைப்பை கொடுக்கிறார். அதனால கொரோனா காலத்திலே இந்த மாதிரி வேற ஒன்று வரலாம். முதல்ல கொரோனானாங்க, அப்புறம் டெல்டானாங்க, இன்னைக்கு வேற ஒரு பேரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடம் தேவைப்பட்டால் ஒரு பேரையும் சொல்லுவார்கள். அது எந்த பேர் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேறுவது அதனால நம்ம சோர்வடை போவது தேவையே இல்லை. அப்படி எழுதியிருக்கும். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அன்பு தகப்பனே, நாங்கள் எல்லோரும் ஊழியர்கள், இல்லறத்தினுடைய இறை ஊழியர்கள். இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். எங்கள் ஊழியர்களே பண பற்றாக்குறைகள், கடல் பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள், பிடிகள், திருமண தடைகள், பிள்ளை பாக்கி வினாவினர்கள், உடல்நிலை கேடுகிறீர்களே நாங்கள் சோர்ந்து கொள்ள மாட்டோம். நாங்கள் சோர்ந்து கொள்வோம். எதிர்த்தரப்பை பேசி தாக்கு பிடிக்க முடியாமல் மோசையை சோர்ந்து போனார். கடவுளை இருந்தவன் ஒரு விரோதமாக செயல்பட்டதாலே யோசுவா சோர்ந்து போனார். தன்னை சுற்றி இருந்தவர்களை கட்டாயப்படுத்தினாலே ஆர்வம் சோர்ந்து போனார். தனக்கு எதிராக விருத்தசனம் இல்லாதவர்கள் மத்தியில் வாழ்ந்த நியாயாதிபதியாக இருந்த சிம்சோன் சோர்ந்து போனான். தண்ணி இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போனான். பேதுரு மீன் கிடைக்கலையே, ஆள் பிடிக்கலையே, மீன் பிடிக்க போட்டு சோர்ந்து போனான். மீன் கிடைக்கலையே சோர்ந்து போனான்.
நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் சோர்வு வரும். வியாதிகளினால் சோர்வு, மன கஷ்டத்தினால் சோர்வு, வேலையில்லா திண்டாட்டத்தினால் சோர்வு, சண்டை சச்சரவினால் சோர்வு, குடும்ப சமாதானம் இல்லாதவர்களால் சோர்வு. ஆண்டவர் சோர்ந்து போகாதே என்று சொல்லுவார். உங்கள் ஊழியம் என்றால் ஒரு சோர்வு இருக்கும். கண்டிப்பாக சோர்ந்து போய்விடாதபடி இந்த காலகட்டத்தில் கொரோனா வியாதியான பயணிக்கும் நிலையமாக இரவு வார்த்தை நிறைவேறுகிறத இந்த சுவிசேஷத்தை நாம் பார்ப்பதற்கு சொல்லுவோம். நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு சொல்லுவோம். அதனால் பைபிள் நீங்கள் படிங்க, குறிப்பாக திருவிழைப்பாட்டை நீங்கள் படிங்க. அதன் அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும் சொல்லி ஒவ்வொருவரும் ஆதரிக்கும். அதன் மூலமாக நமக்கு வந்திருக்கிற சோர்வுலாம் அகன்படி எப்போதே கண்ணில் கூடி ஆண்டு ஒப்பு கொடுக்கும். என்ன சோர்வினை பாதிக்கிறது? வியாதியா, நோயா, பிணியா, வயது மூப்பா, எலும்புகள் பிரச்சனையா, நரம்புகள் பிரச்சனையா, தசைநார்வு பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, பிள்ளை இல்லாத பிரச்சனையா, வீடு கட்ட முடியாத பிரச்சனைகளா, வேலை இல்லாத பிரச்சனைகளா, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத பிரச்சனை, என்ன பிரச்சனை? எதனால் நாம் சோர்ந்து போகிறோம்? எவ்வளோ ஜெபம் பண்ணி, எவ்வளோ கோயிலுக்கு போய், எவ்வளோ வேதம் வாசித்து நான் சோர்ந்து போகிறேன். இந்த சோர்வை ஆண்டவர் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் ஒப்புக்கொடுங்க. சிம்சோன் ஒப்பு கொடுத்தான், அது கூட ஒப்பு கொடுத்தான். யோசுவா ஆண்டவர் பாதத்தை விழுந்தான், என்ன செய்வது? அதுபோல் நான் விழுவோம். எலியா சூரிய செடிகளே படுத்திருந்தார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கடைசியாக செவி கொடுத்தார். செவி கொடுப்போம். வேறு கடைசியாக ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அதுவும் செவி கொடுப்போம். மோசேக்கும் ஆரோனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எந்த பிரச்சனையும் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். நான் கிறிஸ்தவராக என்ன லாபம்? கோயிலுக்கு சென்று என்ன லாபம்? ஜெபம் பண்ணி என்ன லாபம்? வேதம் படித்து என்ன லாபம் என்றெல்லாம் மனது கேட்கதே ஆண்டவரை கொண்டு சொல்கிறேன். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். விசுவாசித்து சொல்லுங்க. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எந்த வியாதிகள், வருத்தங்கள், நோய்கள், பிணிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். இந்த இல்லற வாழ்விலே அந்த அழைப்பிலே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எங்கள் முன்குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம், எங்கள் உடலில் மூச்சு இருக்கும் வரை நாங்கள் செய்து முடிப்போம் என்று உனது பாதத்தை தாழ்த்து ஒப்பு கொடுத்து செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவர் பல அற்புதங்களை அதிர்ச்சிகளை செய்து அநேக பேரை தாம் வசமாக்கியிருந்தார். 72 சீடர்கள் இருந்தார். அப்போஸ்தலர்கள் 12 பேர். இந்த 12 பேரை வைத்துத்தான் அதில் ஒன்று சொத்தையா போயிடுச்சு.
இந்த 11 பேரை வைத்து தான் இன்றைக்கு கிறிஸ்தவமானது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் கிடைக்கிறது. அதனால ஊழியத்தை செய்யும் நாமும் எண்ணிக்கையை வைத்து ஏமாந்து போயிடாது. பெரிய கூட்டம் வருது, 1000 பேர் வராங்க, ஒருத்தர் கூட மனம் திரும்பவில்லை, 0%. 5 பேர் வராங்க, 5 பேர் மனம் திரும்புறாங்க, 100% வெற்றி. இப்படி கணக்கில் கொண்டு ஊழியத்தை செய்யப்படி அன்போடு அந்த அறிவித்துள்ளார். அப்படியே நான் நன்றி தகப்படி நாளமாக இடப்பட்டு ஊழியத்திற்கு சோர்வுக்கும் இடையுள்ள அந்த இடைவெளியை பற்றி எனக்கு போதித்தேன். அடிக்கோடு மறைத்து பேசுகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் பொதுநிலை இந்த ஊழியத்திலுமாக எந்த ஒரு காலத்தில் சோர்ந்து விடாதபடி ஊழியத்தை எடுத்து செய்ய என் தேவன் என்னோடதையும் தொடர்ந்து வழிநடத்தும். 5 பேர்னாலும் 50 பேர்னாலும் 5000 பேர்னாலும் நாங்கள் ஊழியத்தை செய்வதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லி தொடக்க முதல் முடிவரை இந்த ஆராதனையை பொருட்படுத்திக் கொண்டிருக்காக நன்றி செலுத்தும். புதிய ஆராதனை பகுதிகள், ஆரம்ப ஜெபங்கள், சாட்சியின் பகுதிகள், வார்த்தையின் பகுதிகள், விண்ணப்பத்தின் பகுதிகள், நன்றி பகுதிகள் எல்லாவற்றையும் சுகந்த வார்த்தையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லி இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெயங்களும் நல்ல பிதாவே. வாக்குத்தத்தம் சொல்வோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ரட்சணக்காரி ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்பிலே நீர்ப்பாய்ச்சலை தோற்றப்படும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ரட்சணக்காரி ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புரை மேலுள்ளதாக்குவா நீர்ப்பாய்ச்சலை தோற்றப்படும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ரட்சணக்காரி ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புரை மேலுள்ளதாக்குவா நீர்ப்பாய்ச்சலை தோற்றப்படும் மாதத்துடைய வாக்குத்தத்தம் எஸ்ஐயா 44:21. யாக்கோபின் பூச்சியை இஸ்ரவேலின் திருக்கூட்டமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். கர்த்தரும் சுலைமான் கருத்தருமாக மீட்பர் உழைக்கிறார். யாக்கோபின் பூச்சியை இஸ்ரவேலின் சொல்லுங்க. யாக்கோபின் பூச்சியை இஸ்ரவேலின் திருக்கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் கருத்தருமாகிய மீட்பர் உழைக்கிறார். யாக்கோபின் பூச்சியை இஸ்ரவேலின் திருக்கூட்டமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் கருத்தருமாகிய மீட்பர் உழைக்கிறார். கர்த்தருடைய ஆசிரியருக்கு உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்திற்கு திரும்பியிருக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரகாசத்தை பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் தேடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு சமாதானம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.